இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். கெவின் மொரைஸ் கொலை வழக்கு டாக்டர் குணசேகரன் உட்பட 6 பேரின் தலைவிதி நாளை நிர்ணயிக்கப்படுகிறது. துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் டத்தோ ஆந்தனி கெவின் மொரைஸ் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் குணசேகரன் உட்பட 6 பேரின் ஆக கடைசியான மேல்முறையீட்டில் அவர்களின் தலைவிதியை உச்ச நீதிமன்றமான கூட்டரசு நீதிமன்றம் நாளை செவ்வாய்க்கிழமை நிர்ணயிக்கவிருக்கிறது. அப்பீல் நீதிமன்ற தலைவர் தான்ஸ்ரீ அபாங் இஸ்கண்டா அபாங் ஹாஷிம் மற்றும் கூட்டரசு நீதிமன்ற நீதிபதி டத்தோ ரோட்ஸாரியா ஆகியோருடன் இணைந்து 6 பேரின் மேல்முறையீட்டு விண்ணப்பத்தை விசாரணை செய்த 3 கொண்ட நீதிபதிகள் குழுவினருக்கு தலைமையேற்ற நாட்டின் தலைமை நீதிபதி துன் தங்கு மைமுன் துவான் மட் நாளை தீர்ப்பளிக்கப்படும் என்றார். நாளை காலை 9 மணிக்கு தீர்ப்பு அளிக்கப்படவிருப்பதாக டாக்டர் குணசேகரன் வழக்கறிஞர் ஜஸ்மின் சியோங் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். 62 வயது டாக்டர் குணசேகரன், 54 வயது எஸ் ரவிச்சந்திரன், 33 வயது ஆர் தினேஸ்வரன், 32 வயது ஏ.கே. தினேஷ்குமார், 35 வயது எம் விஸ்வநாத் மற்றும் 32 வயது எஸ் நிமலன் ஆகியோர் தங்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை எதிர்த்து ஆக கடைசியான மேல்முறையீட்டை கூட்டரசு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர். கடந்த 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் 4ஆம் தேதி காலை 7 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் 55 வயது கெவின் மொரைஸை கடத்திச் சென்று சுபாங்ஜயாவில் மிக கொடூரமாக கொன்ற குற்றத்திற்காக 6 ஷா அலாம் உயர் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. அத்தண்டனையை கடந்த ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி அப்பீல் நீதிமன்றம் உறுதி செய்தது. படகு ஓட்டுநரின் கவனக்குறைவினால் 3 உயிரை பறித்த இயந்திர படகு கவிழ்ந்த விபத்தில் சம்பந்தப்பட்டுள்ள நிறுவனத்தின் உரிமத்தை பறிக்கும்படி கடல்சார் போலீசாரிடம் திரங்கானு மாநில அரசு பரிந்துரைக்கவிருக்கிறது. இந்த சம்பவம் திரங்கானு மாநிலத்தின் சுற்றுலாத்துறைக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதால் இதுபோன்ற பொறுப்பற்ற படகு ஓட்டுநர்களை பணிக்கு வைத்திருக்கும் நிறுவனங்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று மாநில சுற்றுலா, கலை, சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் மீதான ஆட்சிக்குழு உறுப்பினர் ரசாலி இட்ரிஸ் தெரிவித்தார். சுற்றுப்பயணிகளின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படாத படகு நிறுவனங்களின் செயல்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். திரங்கானு மாநிலத்தில் பவளப்பாறை திட்டு நிறைந்த அழகிய கடற்பகுதியான புலாவ் பர்ஹந்தியானில் கடந்த சனிக்கிழமை இரவு 10:30 மணியளவில் சுற்றுப்பயணிகளை ஏற்றி வந்த இயந்திர படகு அதன் ஓட்டுநரின் கவனக்குறைவினால் கவிழ்ந்ததில் 3 உயிரிழந்த வேளையில் 1 உயிருக்கு போராடி வருகிறார். மேலும் 11 பேருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் பினாங்கு பட்டவத்தைச் சேர்ந்த 40 வயது எஸ் ஆறுமுகம், அவரின் 3 வயது மகள் ஏ சர்விகா, உறவுக்காரரான 10 வயது வி வெண்பணி ஆகியோர் உயிர் இழந்ததாக போலீசார் அடையாளம் கூறினர். மொத்தம் 12 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 6 வயது சிறுமி உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடும் காற்று, கடல் கொந்தளிப்பும் நிலவிய கடலில் அந்த படகு ஓட்டுநர் படகை செலுத்த முடிவு எடுத்துள்ளதாக தெரிகிறது. அவர் போதைப்பொருள் உட்கொண்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மலேசியாவிற்குள் நுழையும் சிங்கப்பூர் வாகனங்களுக்கு விஇபி எனப்படும் வெளிநாட்டு மோட்டார் வாகன நுழைவு அனுமதி பெர்மிட் விதிமுறை நாளை ஜூலை 1 தேதி முழுமையாக அமலுக்கு வருகிறது. நாளை முதல் தங்கள் வாகனங்களை வாகன நுழைவு அனுமதி திட்டத்தில் விஇபி பதிவு செய்யாத அல்லது செயல்படுத்தாத வெளிநாட்டு வாகன உரிமையாளர்களுக்கு மலேசிய போக்குவரத்து துறை சம்மன் அனுப்பவிருக்கிறது. 1987ஆம் ஆண்டு மலேசிய போக்குவரத்து சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இதற்கு முன்பு போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்திருந்தார். அரச மலேசிய போலீஸ் படையில் பல்வேறு சிறப்புகளை தாங்கிய புகிட் அமான் குற்றப்புலனாய்வுத்துறையின் சிஐடி இயக்குனர் டத்தோஸ்ரீ முகமது ஷொஹைலி முகமது ஜைனுக்கு மலேசிய எல்லை பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாட்டு தலைமை இயக்குநராக பதவி உயர்வு வழங்கப்பட்டிருப்பது ஓர் உயரிய அங்கீகாரமாகும் என்று போலீஸ் படை தலைவர் டத்தோஸ்ரீ முகமது கலீத் இஸ்மாயில் புகழாரம் சூட்டினார். போலீஸ் படையில் மிகுந்த நம்பிக்கைக்கு உரிய ஓர் உயர் அதிகாரியாக பார்க்கப்படும் ஷொஹைலியின் திறன், ஆற்றல், தூய்மை மற்றும் நம்பிக்கை அடிப்படையிலேயே நாட்டின் எல்லையை பாதுகாக்கும் இந்த உயரிய பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக ஐஜிபி விளக்கினார். இன்று புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற பதவி ஒப்படைப்புக்கான சடங்கின் போது கலீத் இஸ்மாயில் இதனை தெரிவித்தார். ஸ்லாங்கூர் மாநில ஹாக்கி விளையாட்டின் முன்னாள் வீரரான ஷொஹைலி இதற்கு முன்பு பினாங்கு மற்றும் கோலாலம்பூர் போலீஸ் தலைவராக பொறுப்பேற்றிருந்தார்.
மலேசிய இந்து சங்கத்தின் சுபாங் ஜெயா வட்டார பேரவையின் 47ஆம் ஆண்டு திருமுறை ஓதும் விழா சுபாங் ஜெயா துன் சம்பந்தன் தமிழ் பள்ளியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வெகு சிறப்பாக நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோர்கள் ஒத்துழைப்புடன் நடைபெற்ற இத்திருமுறை ஓதும் விழாவில் சுமார் 180 மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காலை 8 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை துன் சம்பந்தன் தமிழ் பள்ளியில் முதல் முறையாக நடைபெற்ற இவ்விழாவில் மாணவர்களின் பெற்றோர்களும் திரளாக கலந்து கொண்டனர். சமயத்தையும் நன்னெறி பண்புகளையும் அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கிலேயே மாணவர்களை இலக்காக கொண்டு இத்திருமுறை ஓதும் விழா நடத்தப்பட்டதாக மலேசிய இந்து சங்கத்தின் சுபாங் ஜெயா வட்டார பேரவையின் தலைவர் புகழ் தெரிவித்தார். திருமுறை ஏன் நடத்துகிறோம், திருமுறை இந்து சங்கம் ஏன் கொண்டு வருதுன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்மளோட சமயத்தையும் நல்நெறிகளையும் கொண்டு போனோம். இப்பயே இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நம்ம கொண்டு போனோம் என்றால் அடுத்த ஜெனரேஷன் நம்ம சமயத்தையும் நம்ம மொழியும் பாதுகாப்பாங்க என்று நம்ம நம்புகிறோம். இந்நிகழ்விற்கு மலேசிய இந்து சங்கத்தின் ஸ்லாங்கூர் மாநில தலைவர் சங்கபூஷணம் மனோகரன், துணைத் தலைவர் தொண்டர்மணி சரஸ்வதி வேலு, பட்டாலிங் வட்டார தமிழ் பள்ளிகள் தலைமை ஆசிரியர் மன்ற தலைவர் கோவிந்தசாமி மற்றும் அழைக்கப்பட்ட பிரமுகர்கள் சிறப்பு வருகை புரிந்தனர். இந்த திருமுறை ஓதும் விழாவை சிறப்பாக நடத்திய சுபாங் ஜெயா வட்டார பேரவையின் தலைவர் புகழ் தலைமையிலான செயற்குழுவினரை மனோகரன் வெகுவாக பாராட்டினார். நமக்கு இரு கண்கள் எவ்வாறு முக்கியமோ அதுபோன்று நமக்கு கல்வியும் திருமுறையும் இரு கண்களாகும் என்று மனோகரன் குறிப்பிட்டார். நம்மளுக்கு இரண்டு கண்கள் முக்கியமோ அதே போல சமயம் கல்வியும் முக்கியம். சமயம் கல்வி இருந்தால் தான் எதிர்காலத்தில் இந்த பண்பாட்டு திருமுறை விழா சிறப்பாக நம்மளுடைய மாணவர்கள் சிறந்த ஒழுக்கத்துடன் நடைமுறையில் இருப்பார்கள். துன் சம்பந்தன் தமிழ் பள்ளியில் 47வது முறையாக தேவார திருமுறை ஓதும் போட்டி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆசிரியர்களோட பங்களிப்பும் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களோட பங்களிப்பும் மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் போட்டியை ஏற்று நடத்தும் இந்து சங்கம் சுபாங் ஜெயா வட்டார பேரவைக்கு பள்ளிக்கூடம் சார்பாக தலைமை ஆசிரியர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பெற்றோர்களுக்கு கோலப்போட்டி, பூச்சரம் தொடுக்கும் போட்டி, தோரணம் பின்னுதல் போட்டி என தமிழர்களின் பாரம்பரிய மற்றும் பண்பாட்டு போட்டிகளும் சிறப்பாக நடத்தப்பட்டன. பெற்றோர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என 300க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து சிறப்பித்தனர். விழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் பங்கேற்ற மாணவர்களுக்கு நற்சான்றிதழும் வழங்கி சிறப்பு செய்யப்பட்டனர். பஞ்சு தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீயில் அத்தொழிற்சாலை 90 விழுக்காடு அழிந்தது. எனினும் யாரும் காயமடையவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் ரவாங் ஜலான் குண்டாங்கில் 22வது மைலில் உள்ள கேஃப்ரி காட்டன் இண்டஸ்ட்ரியல் தொழிற்சாலையில் நிகழ்ந்தது. இதுகுறித்து காலை 10:14 மணி அளவில் தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக தீயணைப்பு மீட்புப் படை ஸ்லாங்கூர் மாநில உதவி இயக்குனர் அஹ்மத் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். தீயணைப்பு வண்டிகள் சென்றடைவதற்குள் அந்த தொழிற்சாலை கிட்டத்தட்ட முழுமையாக சேதமுற்றதாக அவர் குறிப்பிட்டார். தீ மற்ற இடங்களுக்கு பரவாமல் இருக்க தீயை அணைக்கும் பணி காலை 11:25 மணிக்கு நிறைவு அடைந்தது. தீ ஏற்பட்டதற்கான காரணங்கள் ஆராயப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு 13 வயது மாணவியை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக குற்றச்சாட்டப்பட்ட 47 வயது ஆசிரியர் ஒருவர் எதிர்வாதம் புரியும்படி சிரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. ஃபரீத் அசார் நவி என்ற அந்த ஆசிரியருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டில் அடிப்படை முகாந்திரங்கள் இருப்பதை ப்ராசிக்யூஷன் தரப்பு நிரூபித்துள்ளது என்று நீதிபதி சுரிதா பூடின் உத்தரவிட்டார். கடந்த 2022ஆம் ஆண்டு சனாவாங்கில் உள்ள ஒரு பள்ளியின் வளாகத்தில் அந்த ஆசிரியர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த ஆசிரியர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.